Dance Dance Hollywood Awards 2023 presented by MCR, co-presented by Satya Group of Companies, powered by WeCare. ஒரு சகாப்தத்தை ஒரு சாம்ராஜ்யத்தை பார்க்க போறீங்க. அநேகமா இவர் பெயர் சொன்ன உடனே நீங்க எல்லாம் இன்னும் ஆவலாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். நடன உலகில் தடக்கென தனி முத்திரை பதித்த நடன சாம்ராஜ்யத்தின் ஜாம்பவான் வைக்கம் மூர்த்தி மாஸ்டர் அவரின் காணொளி இதோ உங்களுக்காக. Bring beat back 1 2 Guru Brahma Guru Vishnu Guru Devo. வைக்கம் மூர்த்தி மாஸ்டர் கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் பரமேஸ்வரன் மாதவியம்மாள் தம்பதியினருக்கு 15/9/1929 மூர்த்தி மாஸ்டர் பிறந்தார். வைக்கம் எனும் ஊரில் பிறந்ததால் வைக்கம் மூர்த்தி என்று அழைக்கப்பட்டார். இவர் தங்கப்பன் மாஸ்டரிடம் நடனம் பயின்று அவர்களிடமே 4 வருடம் உதவியாளராக இருந்து பின் நடன இயக்குநரானார். நடன இயக்குநராக 1965 இவரது முதல் படம் கல்யாண ராத்திரி என்ற மலையாள படமாகும். மலையாளத்தில் மட்டும் 1200 படங்கள் செய்தவர் தமிழில் 25 படங்கள் நடன இயக்குநராக பணிபுரிந்தார். பார்த்தசாரதி மாஸ்டர் மற்றும் வைக்கம் மூர்த்தி மாஸ்டர் இவர்கள் இருவரும் இணைந்து நடன இயக்குநர்களாக பணியாற்றிய மலையாள திரைப்படங்கள் ஏராளம். ஒரே கால்சீட்டில் 2 பாடல்கள் எடுத்த சாதனையாளர்கள். நடன மாமேதை வைக்கம் மூர்த்தி மாஸ்டரின் பொன்னான படைப்புகள் சில. மாடி வீட்டு மாப்பிள்ளை நாம் மறக்கலை, மாம்பனாக்கு தாண்டி இங்கே மதிப்பில்லை. ஹலோ ஸ்வீட்டி ஹலோ, மாடி மேலே ஜாக வச்சு ஜாலி பண்ணிட்டான், கொரத்தையும் வாடி என் குப்பி. வைக்கம் மூர்த்தி மாஸ்டரின் மனைவி பிரேமா. இவர்களுக்கு 8 பிள்ளைகள். சிவகுமார் என்ற குமார் டான்ஸ் மாஸ்டர், ராஜு கேமராமேன், மணி டான்சர், வாசு ப்ரொடியூசர், நளினி நடிகை, லட்சுமி ப்ரொடியூசர், விஷ்ணுதேவா டான்ஸ் மாஸ்டர், பாஸ்கர் ப்ரொடியூசர் அசோசியேஷன் மெம்பர் மற்றும் தொழிலதிபர். குமார் மாஸ்டர் 1977 ஹீராலால் மாஸ்டர் நடன இயக்குநராக பணியாற்றிய சாலிமர் எனும் திரைப்படத்தின் மூலம் குரூப் டான்சராக இவரது கலை பயணம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தங்கப்பன் மாஸ்டரிடம் பல பாடல்களுக்கு குரூப் ஆடியுள்ளார். ரகுராம் மாஸ்டரிடம் அதிக வருடங்கள் உதவியாளராக பணியாற்றிய இவர் நடன இயக்குநராக பணிபுரிந்த முதல் படம் பூவிலங்கு இவரது கலை பயணத்தில் முக்கியமான மைல் கற்கள். தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. முதிர்ச்சோலை எனக்காகத்தான் உடம்பு இப்ப தேறி போச்சு, உஷ்ணம் ரொம்ப ஏறி போச்சு, வெளுத்து கட்ட வேலை வந்தது. விஷ்ணுதேவா மாஸ்டர் இவர் பாம்பேயில் பிரபல டான்ஸ் மாஸ்டராக இருந்து வருகிறார். இவரது புகழ்பெற்ற படைப்புகள் சில. குமார் மாஸ்டரின் மனைவி சாந்தி மாஸ்டர். சாந்தி மாஸ்டர் சென்னையில் 1966 ஜனவரி 8 கிருஷ்ணமூர்த்தி சரஸ்வதி தம்பதியினருக்கு 3வது மகளாக பிறந்தார். சாந்தி மாஸ்டர் தனது குருக்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் தாரா மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர், DKS பாபு மாஸ்டர், சின்னி பிரகாஷ் மாஸ்டர், உடுப்பி ஜெயராம் மாஸ்டர். வேம்பட்டி சின்ன சத்தியம் மாஸ்டரிடம் குச்சிப்புடி நடனத்தை கற்றுக்கொண்டவர் தர்மராஜ் மாஸ்டரிடம் கிளாசிக்கலையும் கற்றுக்கொண்டார். 1986 தனது திருமணத்திற்கு பிறகு குமார் மாஸ்டரையும் தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். சாந்தி மாஸ்டரின் திரை பயணங்களில் சில. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. நிலவு பாட்டு ஓ நாள் கேட்டே, மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு. நின்ற பின்பும் தூரல் போல உனை மறந்த பின்பும் காதல், மாயவா சாயவா தெரதியவா திமிரால சமரானிகி. சாந்தி மாஸ்டரின் முதல் மகன் அபிஷேக் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இருந்து வருகிறார். மற்றொரு மகன் அக்ஷய்குமார் தொழிலதிபர். சாந்தி மாஸ்டரின் அப்பாவின் தங்கை மகள் லலிதா மாஸ்டர் சந்திரிகா டான்சர் மூலமாக சினிமாவுக்கு நுழைந்தவர். 1977 ஹீராலால் மாஸ்டர் மூலமாக சினி டான்சர் கார்டு கொடுக்கப்பட்டு பின்னர் அவருடனே 5 வருடம் பணிபுரிந்து கலைத்துறையில் தனது வெற்றிகரமான பயணத்தை தொடர்ந்தார்.
லலிதா அவர்கள் அசிஸ்டண்டாக பணிபுரிந்த மாஸ்டர்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்ம. லலிதா அவர்கள் 1983 மணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மணி மாஸ்டர் இவர் 1978 சினி டான்ஸ் கார்டு எடுத்தவர். வைக்கமூர்த்தி மாஸ்டர் மூலமாக சினிமாவிற்குள் நுழைந்தார். தொடக்கத்தில் குமார் மாஸ்டர், ரகு மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டரிடம் அசிஸ்டண்டாக பணிபுரிந்தவர். பின்னர் புலியூ சரோஜா மாஸ்டரிடம் நிரந்தர அசிஸ்டண்டாக இருந்தார். லலிதா மற்றும் மணி என்று தனித்தனியாக இருந்த இந்த பெயர்கள் திருமணத்திற்கு பிறகு நடனத்தால் இணைந்து லலிதா மணி என்று தனித்துவமாக மாறின. இவர்கள் இணைந்து படைத்த வரலாறுகள் ஏராளம். அதில் சில வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. இது மாலக்காடா மயிலக்காடா மச்சக்காடா, என் கண்ணுக்குள்ள ஜன்னல் வச்சு வந்துட்டாள். என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குதடி. லலிதாமணி மாஸ்டர்களின் மகள் ரேகா நடிகை. மகன் ராகவேந்திரா என்ற ராகுல் வவ்வால் பசங்க படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமானார். லலிதா மாஸ்டரின் முதல் அக்கா மகன் அக்ஷய் ஆனந்த் 1990 சினி டான்ஸ் கார்டு எடுத்தவர். இவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்து வருகிறார். மற்றொரு அக்கா மகன் சரவணன் 1992 சினி டான்ஸ் கார்டு எடுத்தவர். டான்சராக வலம் வருகிறார். சாந்தி மாஸ்டரின் சகோதரர் சதீஷ் மாஸ்டர். அவரது மனைவி அனுராதா மாஸ்டர். அனுராதா மாஸ்டர் 14/8/1965 சென்னையில் MK கிருஷ்ணகுமார் சரோஜா என்ற தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். அப்பா கிருஷ்ணகுமார் மாஸ்டரிடம் சிறு வயதில் இருந்தே சினிமா டான்ஸ் கற்றுக்கொண்டவர். பூங்கொழி மாஸ்டரிடம் பரதநாட்டியம் பயின்றார். வேம்பட்டி சின்ன சத்தியம் மாஸ்டரிடம் குச்சிப்புடி டான்ஸையும் கற்றுக்கொண்டு சினிமாவில் பெரிய ரவுண்ட் வந்தவர். 83 இவர் இல்லாத சோலோ டான்ஸே சினிமாவில் இல்லை எனலாம். ஹீரோயினியாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் திரையுலகில் மின்னுபவர். கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு மேல் 5 மொழிகளில் சோலோ டான்ஸ் ஆடியவர். மனதில் ஒரு தூரி லாலி லாலி விழியில் ஒரு லாலி. நல்லா மாட்டிக்கிட்டே வாட்டமா, என்ன ஏக்கமா இல்ல கூச்சமா. இவர் டான்ஸ் மாஸ்டராக பணிபுரிந்த திரைப்படங்களில் சில: சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது, பொன்மானே கோபம் ஏனோ, அனுராதா மாஸ்டரின் அப்பா கிருஷ்ணகுமார் மாஸ்டர். இவர் 6/3/1943 துளசிராம்ஜி கிருஷ்ணாபாய் என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தனது 5வது வயதில் கலைமாமணி நடராஜ் மற்றும் சகுந்தலா மாஸ்டரிடம் நடனம் பயின்றார். சினிமா சம்பந்தமான டான்ஸை திரு சோகன்லாலிடம் கற்றுக்கொண்டார். நிறைய மாஸ்டர்களிடம் உதவியாளராக பணிபுரிந்துள்ளார். டான்ஸ் மாஸ்டராக செய்த முதல் படம் ஹலோ பார்ட்னர்.
500க்கும் மேற்பட்ட பாடல்களை செய்துள்ளார். தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. ఈనాడే బాబు నీ పుట్టిన రోజు సంజారి స్వప్న సంజారి. மாஸ்டர் அபிநயஸ்ரீ 6/8/1988 சென்னையில் நடன இயக்குனர் சதீஷ்குமாருக்கும் நடன இயக்குனர் அனுராதாவுக்கும் மகளாக பிறந்தவர். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பது போல் தானும் அதிரடியாக ஆடி ரசிகர்களையும் ஆட வைத்தவர். வளர்ந்து வரும் ஹீரோயினி, கேரக்டர் ஆர்டிஸ்ட், சோலோ டான்சர், டான்ஸ் மாஸ்டர் என பல பரிமாணங்கள் இவருக்கு உண்டு. இவரது கலை பயணங்களில் சில. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. எவ்வளவு எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு பாடல்கள். இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ச்சே, இதுக்கு பின்னாடி உழைச்சது இவங்க தான் தெரியாம போயிருச்சேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது. ஆனா ஒரு விஷயம், இவங்களெல்லாம் இப்பவாவது அடையாளப்படுத்தணுமேங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. மீண்டும் இது சாதனை படைத்தவர்களை வரலாற்றில் பதிக்கிற முயற்சி. இப்போது இந்த ஜாம்பவானின் வழிவந்து தனக்கென தனி முத்திரையை தன் உழைப்பால் பதித்த அந்த மேதைகளின் பெயர்கள். சாந்தி குமார் மாஸ்டர் அவர்களை மேடையில் வந்து விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். லலிதா மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அக்ஷய் ஆனந்த் மாஸ்டர் அவர்களை விருதினை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனுராதா மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அபிநயா ஸ்ரீ மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நினைவு பரிசை கொடுக்க விரும்புது. அந்த நினைவு பரிசு இப்போது பெருமிதத்தோடு மேடை ஏறுகிறது. விருதுகள் அரங்கம் ஏறட்டும். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म. தமிழ்ல அவர்களுக்கு நிகர் அவரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். உங்களுடைய உழைப்புக்கு ஈடா யாரை நாங்க கொண்டு வர்றதுன்னு தெரியல. அதனால உங்கள் சாதனைகளுக்கான விருதை நீங்களே எடுத்துக்கிறதா சரி. ஏன்னா நீங்க எல்லாம் முழுவதும் உங்கள் உழைப்பால் உங்கள் வியர்வையை சிந்தி உழைத்ததன் மூலம் கிடைத்த விருது. ப்ளீஸ் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் மாஸ்டர். நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? இந்த ஃபங்க்ஷனை பற்றி நான் சொல்லணும்னா அதுக்கு வார்த்தைகளே இல்லை. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறேன் ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது எனக்கு. ஏன்னா இது வந்து நம்ம யூனியனில் இதை பெருசாக எடுத்து எங்களை மாதிரி உள்ள முன்னோர்கள் அதுக்கப்புறம் வந்த வாரிசுகளுக்கெல்லாம் மரியாதை பண்ணணும். அந்த வாய்ப்பு வந்து ஸ்ரீதர் நல்ல முன்னாடி வந்து அதற்கான ரொம்ப அவங்க குடும்பமே உழைச்சிருக்காங்க. இதுக்காக நான் எந்த வார்த்தை சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. ஆனால் இப்போ இந்த மேடையில் வந்து நான் ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ரீதருக்கும் ஸ்ரீதரோட பொண்ணுக்கும் நான் மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேடைக்கு வரணும். இரவு பகல் பாராது இந்த 2 மாத உழைப்பு தான் இந்த பிரம்மாண்ட மேடையும் இந்த அற்புதமான நிகழ்வும். இது வந்து சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த இடத்துல நான் பெருமைப்பட ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து ஸ்ரீதர் வந்து எங்கள் வீட்டில் இன்டர்வியூ பண்ணும்போது நான் நினச்சேன் இது எப்படி இவ்வளோ பெரிய சாத்தியமாகவும் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக எப்படி இவர் பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஆசமாக பண்ணிட்டாங்க. இது எல்லாரும் ஒரு அப்ளாஸ் பண்ணுங்க. இது எங்களுக்கு அப்புறம் வர வாரிசுகளும் ஃபாலோ பண்ணணும். நம்ம யூனியன் தாய் வீடான நம்ம யூனியன் வந்து என்றும் மறவாத ஒரு ஸ்ரீதரை
அவருக்கு என்னைக்கு எந்த காலத்திலும் மரியாதையோட நடத்தணும்னு ஆசைப்படுறேன். காட் பிளஸ் யூ ஸ்ரீதர். காட் பிளஸ் யூ மை சைல்ட். காட் பிளஸ் யூ. அப்புறம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். எங்களை சார்ந்த எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெங்கடாச்சலம் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு நம்மளோட டான்ஸ் யூனியனோட நடனம். நம்ம நடனம் இல்லைன்னா சினிமாவில் என்டர்டைன்மெண்ட் இல்லை. இதை சாதிச்சவங்க தான் நிறைய பேர் நம்மளுக்கு. எனக்கு முன்னோர் என்னோட குருக்கள், என்னோட சரோஜா மாஸ்டர், இரலால் மாஸ்டர், ராமு மாஸ்டர், ரகு மாஸ்டர், இந்த மாதிரி நான் வரிசையாக சொல்லலாம். எல்லாரும் எங்களுக்கு ஊக்க வைத்திருக்காங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தொழில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம். அது வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வந்து டான்ஸஸ் இப்போ நம்ம யூனியனில் இப்போ புதுசாக வந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் யாருன்னே தெரியாது. நம்ம யூனியன் மீட்டிங் போனால் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயமா எங்களுக்கு வந்து எல்லாரும் நம்ம யூனியனுக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக நாங்கள் யாருன்னு தெரியப்படுத்தின ஸ்ரீதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்கள் தலைவர் யூனியன் தினேஷ் மாஸ்டர் அவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ரொம்ப நாள் கனவு, நாங்கள் யார், எங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது, எங்களோட மெம்பர்ஸ்க்கே எங்களை பற்றி தெரியுமான்னு ஒரு ஏக்கம் இருந்தது. இன்னைக்கு அந்த கனவெல்லாம் நனவாயிடுச்சு. எங்களோட முன்னோர்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்த காட்ஃபாதர்ஸ், அவங்களோட வரலாறு, நாங்கள் யார், எங்கள் குடும்பம், எங்களோட வரலாறு, இதெல்லாம் உங்கள் முன்னாடி இன்னைக்கு காட்சிப்படுத்தின திரு ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் அவங்க மகளுக்கும் அவங்க மொத்த டீமுக்கும், பின்ன எங்களோட சங்க தலைவர் தினேஷ் மாஸ்டர், முன்னாள் தலைவர் மாரி மாஸ்டர், எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கும் நாங்கள் இந்த மேடையில் ஏற முடியுது. ஸோ எல்லாருக்கும், என் கூட ஒர்க் பண்ணவங்க, என்னோட குருஸ் எல்லாருக்குமே நன்றி. என்னோட குரு, என்னோட வாழ்க்கை துணை, எல்லா விதத்துலேயும் நான் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம் என் கணவர் திரு குமார் மாஸ்டர். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா படின்னாரு, படிக்கல. எவ்வளவோ சொன்னார் இங்கிலீஷ் கற்றுக்க, இதெல்லாம் அப்படி செஞ்சால் தான் நாளைக்கு வர பொண்டாட்டி கூட உன்னை மதிப்பா. என்ன எதுக்கு சொல்லனா, ஒரு இங்கிலீஷ் இதை படிக்கணும், 4 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வச்சார். அதுக்கப்புறம் சும்மா குமார் சாந்தி மாஸ்டர், குமார் இருக்கார் இல்லையா, அவர் தான் டான்ஸ் சொல்லி கொடுத்து இங்கே இட்டுன்னு வந்தார். வைக்கமூர்த்தி மாஸ்டர் மூலிமா அவங்க ஃபேமிலியில் நானும் ஒருத்தனாக இருந்து டான்ஸுக்கு ஒரு மலையாள படத்தில் ஆட வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் குமார் மாஸ்டருக்கு. சும்மா சுற்றின்னு வந்த ஒரு 22 வயசுலேருந்து வந்து இங்கே வந்து விட்டாங்க. அது வந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து பெரிய இந்த அளவுக்கு வருதுன்னா ஒரு பெரிய நம்ம ஆச்சரியமான விஷயம். அப்புறம் இங்கே வந்திருக்க என் பொண்ணு, என் மாப்பிள்ளை அட்வொகேட் அவர் நிலா சமுத்ரா, எங்கள் சம்பந்திக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸ்ரீதர் மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீதர் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசும்போது நான் நினச்சேன், இவ்வளோ ஷார்ட் டைமில் இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியுமா, இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது ஸ்ரீதர்கிட்ட எப்போ பேசும்போதும். பட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார்னு தெரியாது. கங்க்ராட்ஸ் ஸ்ரீதர். அண்ட் ஸ்ரீதர் டாட்டருக்கும் கங்க்ராட்ஸ் சொல்கிறேன். என்னுடைய குரு அப்படின்னா எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு குரு எனக்கு, கிருஷ்ணகுமார் மாஸ்டர். அவருக்கு அடுத்தது எனக்கு நான் குருவாக ரொம்ப நினைக்கிறது வந்து ரகு மாஸ்டர். ஏன்னா எனக்கு ஒரு என்னோட லைஃப்பில் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு ரகு மாஸ்டர் தான் காரணம். ஏன்னா அவர் என்னை புஷ் பண்ணி என்னை வந்து ஒரு டான்ஸர் ஆக்கி பண்ணு தைரியமாக, ஹீரோயின் மட்டும் இல்லை சினிமாவில் எது பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்னை புஷ் கொடுத்தது ரகு மாஸ்டர். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த குரு யாருன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் சதீஷ்குமார். ஏன்னா நான் வந்து ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுக்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடுறது பாடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நடிகை. என்னை மாஸ்டராக அறிமுகப்படுத்தினது ஒரு சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஆக வேண்டியதாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அவர் தான் எனக்கு என் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது ஒரு கொரியோகிராஃபராக எப்படி பண்ணணும்னு. ஸோ அவரை நான் எனக்கு என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாது. அவர் என்னுடைய எல்லாமே. சதீஷ் தான். அதுக்கப்புறம் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ். நான் எல்லா மாஸ்டர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணாத மாஸ்டரே இல்லை, எல்லாருமே என்னோட குரு தான். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாப்பி அக்கா. இந்த அவார்டு வந்து ஆக்சுவலாக இவங்க கூட நின்று வாங்குற தகுதி எனக்கு இன்னும் வரல. அதுதான் உண்மை. கொடுத்தாங்க சந்தோஷமாக வாங்கிக்கிறது அதெல்லாம் கிடையாது. நான் இது ஏற்றுக்கவே மாட்டேன். அதுக்கான டைம் வரும், கண்டிப்பாக வருவேன். அப்போ எனக்காக இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்களுக்கான மேடை இது. இது இவங்களுக்காக மட்டும்தான். இப்போ ஏவியில் காமிச்சது ஒரு ஹிஸ்ட்ரி.
ஒரு ஹிஸ்ட்ரி, இத்தனை பேர் இருக்காங்க ஒரு யூனியன் உருவாகிறதுக்கு, ஒரு சினிமாவில் டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு பிளட் லைனில் நான் வந்தது நான் இந்த ஜென்மத்தை நான் ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன், பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு குரு இருக்கலாம், 2 குரு இருக்கலாம். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே குரு தாங்க. யாரை பார்த்து தலை வணங்குறது, யார் காலில் விழுறதுனே தெரியாது. முதல்ல சதீஷ்குமார் என்னோட அப்பா, எங்க தாத்தா கிருஷ்ணகுமார், எங்க அத்தை சாந்தி குமார், எங்க மாமா குமார், என்னோட லலிதா அத்தை, மணி மாமா, எங்க அம்மா, எல்லாருமே குரு தான். ஆனந்தனா எல்லாருமே எங்க ஃபேமிலியில குரு தான். ஸோ இந்த ஃபேமிலியில இந்த ஜென்மம் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். அப்புறம் சினிமாவில் கோரியோகிராஃபர்ஸும் தாண்டி நான் வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இங்க. நான் வந்து எல்லாரோட ஃபேன்ஸ் இங்க. ஹீரோவை தாண்டி ஹீரோயினை தாண்டி டான்சர்ஸை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் உட்காருவாங்க தெரியுமா டிவியில? அவங்களால மட்டும் தான் அந்த சாங்கே ஹிட் ஆகும். ஸோ அப்படி நான் வந்து பெரிய ஒரு 4-5 பேர் என் லிஸ்ட்ல இருக்காங்க. சாந்தி அக்கா, பாப்பி அக்கா, சிவானா, ஜானி அண்ணா, நோபுல் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு டான்ஸ், ஒரு டீம், ஒரு சினிமா அப்படின்னா டான்சர்ஸ், கொரியோகிராஃபர், எல்லாமே அசிஸ்டன்ட், எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ நிறைய பேர், சில பேர்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அடையாளமே தெரியல, அவங்க ஃபேமிலி எங்கே இருக்கு, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. பட் அவங்கள எல்லாருமே தேடி போய் இது ஒரு பெரிய விஷயம், பண்ண முடியாது, பட் அவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸ்ரீதர் மாஸ்டர். இது பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுறது இந்த ஸ்டேஜ் ஒரு பெரிய இது பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது கண்டிப்பாக ஒரு நாள், இது நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிற ஒரு நாள் வரும். இதுவும் என் ஃபேமிலியை தான் சேரும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எதுக்குன்னா, எங்கள் ஃபேமிலி இவ்வளோ டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கன்னு எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. 2வது தேங்க்ஸ் எதுக்குன்னா, டான்ஸ் மாஸ்டர்லாம் சாட்சி இதெல்லாம் போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அக்ஷய் ஆனந்த் சொல்கிறதுக்கு எங்களுக்கு கூசுது. அவ்வளோ பேர் சாட்சிருக்காங்க. இவங்கெல்லாம் லெஜண்ட்ஸ், நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. சூப்பர். இன்னொரு தேங்க்ஸ் எதுக்கு தெரியுமா, சின்ன டான்ஸ் மாஸ்டர், பெரிய டான்ஸ் மாஸ்டர் எல்லாரும் ஒன்று தான் நிற்க வச்சிங்க பாருங்க. இதுக்கு முன்ன ஸ்ரீதர் ஒரு டான்ஸ் மாஸ்டர், இனிமேல் ஸ்ரீதர் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. எப்படி இது மனசு யாருக்கு வரையா? இதெல்லாம் அவார்ட்லாம் நாங்கள் வந்து ஒரு 500 படம் 1000 படம் வாங்கினவங்க தான் வாங்க முடியும். நாங்களும் நிற்க வச்சிருக்கேன்னா இதுக்கு நாங்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த ஃபேமிலி இல்லைன்னா நாங்கள் இல்லை, எங்கள் சித்தி சித்தப்பாலாம் இல்லைன்னா நான்லாம் இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்க எல்லாமே அவங்க தான். எதுவுமே நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்தது தான் இன்னைக்கு வரைக்கும். அசோக் சொன்னான் பார், சூப்பராக சொன்னான் அசோக். அவன் அழுதான், அவன் அழும்போது எனக்கு கண் கலக்குச்சு. அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். சாப்பாடு எதுவுமே கொடுப்பாங்களா? யார்? எங்கள் அம்மா அப்பாலாம் கொடுக்கறது இல்லை, என் சித்தி சித்தப்பா கொடுத்தாங்க. அவங்க பார்த்து நாங்கள் எங்களை இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் போட்டு சும்மா நிற்கிற, சும்மா எல்லாமே அவங்க கொடுத்த பிச்சை, அவ்வளோதான். அப்புறம் குமார் மாஸ்டர், சாந்தி மாஸ்டர், அவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி டான்ஸ் மாஸ்டர் ஷார்ட் வைக்கணும், அவங்ககிட்ட போய் நிற்கி மூஞ்சி 100 75 முகம் குலையாமல் காப்பாற்றினது அவங்க தான். ஜான்பா மாஸ்டர் ஸ்டைலு அப்படி வந்து நிற்பார். ஸ்டைலு அப்படி நிற்கிற ஸ்டைலை பார்த்தாலே அவ்வளோ ரசிகம். மசான் மாஸ்டர் அவர்லாம் அந்த துரு அவர் எங்கே நிற்கிறான்னு நம்மளுக்கே தெரியாது, ஹீரோவுக்கே தெரியாது, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார். அப்பேற்பட்ட ஜாம்பானுங்களாம் இங்கே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் பாதி ஒர்க் பண்ணல, அதனால நான் சொல்லாதவங்களாம் பெரிய எல்லாம் கிரேட். அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்த உடனே 2 கால் நடுக்குது தானா. எப்படா இனிமேல் எப்படி, இது டைம் இல்லையே, முடிஞ்சு போச்சு பாதி, இதுக்குள்ளே எப்படி சாதிக்க முடியும்? ஆனால் எல்லாரோட பிளெஸ்ஸிங் தான், கடவுள் பிளெஸ்ஸிங் தான் எல்லாமே முடியும். பட் ஸ்ரீதர் ஐ லவ் யூடா, அவள் தான். தாலி இருந்தால் கட்டிடுவோம் உன்னை. ஓகே, பாய். இந்த விழாவை எடுக்க வேண்டியது எங்களின் கடமை. இங்கே விருது பெறுவது உங்களின் உரிமை. இது உங்க உழைப்புக்காக கிடைச்சது, இது உங்களோட உரிமை. இது வந்து நீங்க நன்றி சொல்றது அளவுக்கு பெரிய விஷயம் ஒண்ணு இல்லைன்னு மாஸ்டர் நினைவுபடுத்த விரும்புறாங்க.
Dance Dance Hollywood Awards 2023. Presented by MCR, co-presented by Satya Group of Companies, powered by WeCare.